ஓகேன்பா. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று வண்டி கழுவணும்ல, இன்றைக்கி வந்து இதுக்கெல்லாம் ஏர் பிடிச்சி விட்டு அப்புறமேட்டு தான் ஃபீல்டுக்கு போய் ஆகணும். வம்பு பிடிச்ச வேலையாயிரும். என்னடா இங்கே போயிடுச்சா? அடிமேப் இது வந்து மெயின். ஓ உள்ள இவ்வளோ தானா? நான் இதனால் வரைக்கும் இதை பார்க்கலப்பா. கோல்டாக இருக்குன்னு அவ்வளோதானா? சுத்திக்கு நல்லா விடுங்க. தண்ணி வருது இருக்குதா? அடி அடி அடி. இந்த தலைவருக்கு தான் நல்லா அடிக்கணும். தலைவர் தான் வேலை பார்த்து கோளாறு கொடுத்துருவான். முக்கா கட்டு ஓடிக்கும் போது தூக்கி விட்டுருவான். ஒரு நாள் களைகட்டு ஓட்டும் போது சீசனப்போ மாட்டிக்கிச்சு. சாவ அடிச்சுக்கிச்சுல எல்லாரும் கட்டுங்கிறாங்க. இது ஒரு பக்கம் மக்கர பிடிக்கும். என்ன இது போர்டா இருக்கு? ஒரே ஒரு மோட்டர் உனக்கு இப்போ வந்து எல்லாத்துக்கும் கிரி சுற்றணும். எல்லாம் பல தெரியுது. கழுவி அவ்வளோதான் மாப்பிள்ள. எங்கிட்டு வேணா கிரீஸ் எடுறா. டே மேப்பு கிரீஸ் போடணும். கிரீஸ் போட்டுட்டு வா. என்ன இப்போ கிரீஸ் அடித்து எல்லாம் எடுத்துட்டு போனால் வேலை முடிஞ்சுது. அழுங்காம குலுங்காம அழுத்துரும். குலுங்காம அழுத்துறதுல நீ ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. மாப்பிள்ள யாரு? டானுக்கெல்லாம் டான் கண்டா நிப்பிள் இல்லை. எடுத்து வந்து போடு. தின்னுப்டி இல்லை அடிச்சு தண்ணி வாட்டுற வாசல நிப்பிலே காற்றுல பார்க்க. எப்படி ஹை குவாலிட்டி. அது ஓட்டம் நல்லா இருக்குது. ஓட்டம் பிதுங்குது. நாளைக்கு ஆமாம், நாளைக்கு தான் பாரோட்டவே போகிறேன். இன்னைக்கு எதோ வருமானமா? இன்னைக்கு இல்லையா? நீ போகணும், கொலை ஓட்ட போகணும். என்ன ஒன்று பிரச்சனை சொல்ல நான் சொல்கிறேன். அவனுக்கு வண்டி பார்க்க போகணுமா? போலாவா? நான் வண்டிக்கு தான் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று போய் பார்த்துட்டு இருந்தா நான் வேண்டாண்ணா. ஆடா அந்த வண்டிக்கா? நானும் போகலாம் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வேறு சேலை வேறு போகணும். என் மாமனார் கார் எடுக்கிறாரு, மத்தியானம் போகணும். சேலத்தில் எடுக்கிறாரு? என்ன காரு? வந்து சிஎன்ஜியில் வந்துருக்குதே, மாறி சுசிக்கல. கேக்கு சொல்லி கேள்வி நமக்கு என்ன ட்ரீட்டு? ட்ரீட் இல்லாமல் என்னக்கா? டாடி கார்லாம் எடுக்கிறாரு. போகிறதுக்கு கிரீஸு கிட்டத்தட்ட 2 அரை கிலோ. நமக்கு இல்லைண்ணா, வேற எங்களுக்குன்னு சொல்ல. நைட்டு 10 மணிக்கு தண்ணி வருது பார்த்தீங்களா? வரும் மாப்பிள்ள, தண்ணி கெட்டியாக வருது மாப்பிள்ள. தண்ணி கிரீஸ் அடிடாடே. வாயை திறந்துட்டு ரோட்டில் போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடி மாப்பு. அடிச்சு எல்லாம் தண்ணி அடி. போதும் அடுத்து. இந்த மாதிரி எல்லா நிப்பிலும் இதே மாதிரி ஏறிச்சுன்னா சூப்பர். ஏறி தொலைதா சாத்திரம். எது இது ஏறல? ஏறிச்சு. இது கொஞ்சம் லடாய் கொடுத்துச்சு. ஆனால் ஏறிக்கிச்சா? ஆனால் ஏறிச்சு. மறுபடி இது கொஞ்சம் கிச்சான் கொடுத்துச்சு. சிக்கான் கொடுத்துச்சு. நான் அப்புறம் சிக்கான் கொடுத்துட்டேன். அடிச்சா எடுக்கலாம். சுற்றணும், இது கடிக்கணும். ஸ்பேனர் எடுத்து எல்லாம் டைட் வைக்கணும். வச்சுக்கலாம் வெயி.
இன்றைக்கி எத்தனை கத்த ஒரு நாள் ஓட்டிட்டு திரும்பி நாளைக்கு ஒரு ஐட்டம் அடிச்சு விடணும். அப்போ தான் சந்து புந்தில் ஏறாத இடத்துல ஏறிக்கும். அதை மட்டும் அதை மட்டும் தனியாக வயசில் வச்சு டைட் பண்ணிக்கல, வேறு மாற்றிட்டு போ. அதை மாற்றிட்டு கிரீஸ் தான் அந்த பேலருக்கு. ஒவ்வொருத்தரும் என்னங்கிறாங்களாம் வெயிட் ஆகுது, நான் பேலர் கொடுக்குறேங்கிறாங்களாண்டா. என்ன எப்பட்றா ஜாண்டியர் தூக்குதுங்கிறானே எடுத்து ஆனந்து எப்படி தூக்குதுன்னு எனக்கே தெரில. ஒரு ஆள் எடுத்துவிட்டு ஸ்கேல்லஸ் விற்கிறாப்புலையாம். ஓட்டவே முடியும், வரப்பெல்லாம் ஏறவே மாட்டேங்குது, அதனால் கொடுக்குறாப்புலையாம். இதுதான் ஏற மாட்டேங்குது, பேலரை ரீலர் தூக்கி மாட்டிவிட்டு ஏறுனா ஏறுது அப்படிங்கிறேன். அப்பயும் ஏறலங்கிறான்டா, அது பொய் தானே. எப்படி பேலர் இறக்கி விட்டாலும் தூக்குதான், அது எப்படா தூக்கம்? ஒவ்வொருத்தரும் கோமதி பேலரையே தூக்கிட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் முன்னாடி வெயிட் போடணும். சரி ஓட்டிக்கலாம். எதில் கலப்பிலையா ரொட்டேட்டரா? ரொட்டேட்டரில் தான் ஓட்டணும். இப்போ நிப்பிள் மாப்பத்தும் கிரீஸ் எரிக்கிச்சாம்மா இப்போ இதில் இதுலையா ஃப்ரீ ஆயிடுச்சாட்டா? அதெல்லாம் ஃப்ரீ ஆகுது. அது நிப்பிள் தான், தலைவு நிப்பிள் தான். தலைவு நிப்பிள் போனால் வாங்கி வந்து வச்சிடணும். வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு காலி. அன்னைக்கு நான் 4 எடுத்து போட்டேன். ஆமாம், இன்னைக்கு எத்தனையோ வாங்கிட்டு வந்தீங்க? 10 வாங்கினேன். அது எங்கே போட்டீங்க? அது இதோடது இல்லை, அது பெருசு, எல்லாம் சைஸ் வரையே வாங்கிட்டு வந்தேன். அது போட முடியல. எது? அந்த நிப்பிள் அது மரம் ஏதோ போயிடுச்சு எடுக்குது. சரி. மேலே அடிச்சிட்டியா? அந்த பக்கமும் கிரீஸ் அடிச்சிட்டியா? எல்லாம் கிரீஸ் அடிச்சாச்சு, ஜாயிண்ட் அடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதானே. ஃபீல்டு போய் செக் பண்ணுறதா வேலையா? ஃபுல் பண்ணியாச்சு. ஓகே நண்பா, ஒரு வழியாக எல்லாமே முடிச்சிட்டோம். எல்லா நிப்பிளுக்கும் கிரீஸ் அடித்து எல்லாம் செக் பண்ணி விட்டாச்சு, வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்தபடியாக ஃபீல்டில் போய் மக்கர் பண்ணாத ஓடுதானே பார்க்கணும். ஏன்னா கழிவிட்டாவே மக்கர் பண்ணணும். ஏமா இப்போ இது ஒரு பிரச்சனை நம்ம வண்டியில். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மாப்பிள்ள டீசலை ஊற்றியாச்சா? டீசலையும் ஊற்றிட்டான் மாப்பிள்ள. நான் தான் செத்த வரங்காட்டி அதுங்காட்டி டீசல் அந்தமே ஊற்றி போடுறான் பைப்பில். என்ன மாப்பிள்ள அட நூல் கோக்கறியா? இது நிறைய பேர் அதில் என்ன புதுசாக உங்களுக்கு 2 ரோல் சுற்றுதுங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா போட்டது அது நான் அந்த கம்பி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி. என்ன மாப்பிள்ள கொஞ்சம் சரியா 2 கத்த ஓடுனா சரியாக போயிரும்பா. ஓட்டு இழுத்து லோடு இழுக்கும் போது தன்னம்பால் சுற்றுறாங்க. ஈஸி தான் நூல் கோக்குறதுலாம். ஒன்றும் கஷ்டம் இல்லை ப்ரோ, எங்களுக்கே தெரில ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மிஷினை பற்றியே தெரில. ஃபஸ்ட்டு தண்ணி பட்டு நாங்கள் ஃபீல்டில் போய் சீசன் டைமில் நாங்கள் கழுவி பட்டு கள்ளக்கோடி ஒன்றுதான் காட்டு அந்த டைம் அதை அறுத்து தெரியுமாப்பில் அறுத்து விடு, அதை ஒட்டிக்கும். அதில் லேடு திருப்பி வைக்காம இப்படி வேலை செஞ்சு சரி ஓடட்டும். ஓகேன்பா, அவ்வளோதான். ஃபீல்டில் போய் செக் பண்ணிட்டான். நூல் கரெக்டாக போச்சு. கோயிலில் வருவா என்ன கரெக்டாக தான் இருக்குது. ஃபினிஷ் முடிஞ்சுதா? நான் ஆயில் ஒன்று நம்ம போய் சைட்டில். ஆமாம், ப்ளீஸ் பசக்குது இல்லை இல்லை பழன்னு இருக்கு. 10 கத்த ஓட்டுற பாருங்க, எப்படி நக்குன மாதிரி வருது பாருங்க. எடுமாப்பு என்ன மக்கர் பண்ணதோ தெரில. சைட்டில் போய் பார்ப்போம். எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே ஸ்பேர் இருக்கு நம்மகிட்ட. கழுவுனாவே கொஞ்சம் இந்த சென்சார்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ப்ரோ ஆகிறப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் பிரச்சனை. ஏமா இப்போ ஊர் நல்ல லாக்கு பண்ணி எடுக்குது. திறக்காத போயிடுச்சு.
பேலர் ஏறல மேட்டிலுங்கிறாங்க. இப்போ ஏறும் போது இந்த பயிலை சுற்றிட்டு மாப்பிள்ளை இதில் ஏறுவோம். எங்கே புதல்வன் எங்கே போயிட்டா? பொழுதோட வர சொன்னா ஓட்டுறதுக்கு. அதோய் அதான் அங்கே வாண்டதா ஓரம் அரிச்சு போய் தள்ளி விடும். குச்சி ஒன்று எடுத்தாங்க. இவன் வாரம் வந்தானா சத்தான் செடுத்தலையே. அவன் ஸ்கூல் போயிட்டானா? அண்ணா என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டீங்கள அப்படிமா. மாப்பிள்ள எந்த நிப்பிளுமே பாக்கி இல்லை, எல்லாமே அடிச்சிட்டு இல்லை ஏதாச்சும் ஏமாற்றிக்கிட்டு இருக்குதா? கிரீஸ் யாராவது ஏதோ ஒரு நிப்பிளுக்கு ஏமாத்திச்சா? இந்த ரோலருக்கு ஏறிச்சு அந்த பக்கம் இல்லா, இந்த ரோலருக்கு அந்த பக்கம் ஏறிச்சு அப்படில அந்த நிப்பிளை கழட்டி எஞ்சிட்டு வேற நிப்பிள் மாற்று. இதுலேயும் 1-2 கோளாறு கொடுக்குது. அதெல்லாம் கழட்டிட்டு தலைவெல்லாம் கழட்டிட்டு பூசி போட்டு ஏறுது. அப்புறம் போட்டு விட ஆயில் விட நாய் நிற்கிற மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை இது ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறான். ஆரோக்கியக்காரன் நல்லா இருக்குல்லாம் செய்யா, நாய் நிற்கிற மாதிரி அறுத்து வச்சுக்கிறானுங்க அப்படிங்க. அது மாங்காய் பிளேட்டுக்கு கிரீஸ் ஏறலையா? அடிச்சுட்டா கப்பு சுப்புன்னு அமைதியோ. கோமதி இல்லை என்ன பண்ணுவீங்க? கோமதிக்கலாம் கலக்கா அது ஓட்டுனாங்க பிச்சு மரத்தில் ஓட்டு நம்ம வீட்டில் கேட்குது. பச்சை தண்ணி தண்ணி ஊற்றினா ஐட்டாடி காயில் விட மாட்டாங்க. அவ்வளோ போனால் ஜேசிபி ஆயில் பார்த்தீங்களா? நம்ம இது தெரிஞ்சு நம்ம ஒரு நாள் தான் டைம் லைஃப் வருதுன்னு கோம்புல 5000 கட்டு பிடிச்சிட்டு போயிடும். புதுசுல 20,000 கட்டு ஓடும். புதுசுல டைம் முடிச்சு வாங்கிட்டா 20,000 கட்டுலாம் 7,000 கட்டு போயிடும். என்ன சொல்கிற? அவர் என்னங்கிறாரு? பாய் தான் இருக்குது. சதீஷ் என்னங்கிறாப்புல நான் 5000 ஓடிட்டு சைனை மாற்றிருக்கணும் அப்படிங்க. 10,000 ஓடிச்சு விட்டுங்களா? அதுக்கு மேலே விட்டா பல்லு காடி அடிச்சு விடுங்கண்ணா, புதுச்சேன் போட்டு விட்ருங்க அப்படின்னு. சைனா அக்காத மாத்திரையும் நாமளா தானே இருப்பான். பாஞ்சாயிரம் கட்டு ஓட்டின வாட்டி சைனை மாற்றி போடுறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. இப்போ நம்மளது ஒரு 10 ஓடி இருக்கு, ஒரு 5000 ஓட்டிட்டு சைனை மாற்றி வரணும்னா பல்லு வந்து காடி விழுந்து போயிடும். அது ஒரு பிரச்சனை இல்லை. ரொட்டேட்டர் பாரு சத்தமே இல்லாத பேலர் ஓடுது பார்த்தீங்களா? சைனு தான் கொஞ்சம் ரூஸ் வைக்காது, டைட் வைக்காத விட்டா மாப்பிள்ள ஏறுது. அதை பாருங்க ஒரு ரோலரில் ஏறுது. பர்ஃபெக்டாக வேலை செய்யுதான்னு தெரியலையே. வேலை செய்யும், ஏன்னா வீட்லேயே சோதனை செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால வேலை செய்யும். உள்ள போகுது, எல்லாமே கரெக்டாக வேலை நடக்குது. இது என்னாச்சு? ஐயோ கடவுளே. அட இது பர்ஃபெக்ட். எல்லாத்துக்கும் ஆயில் விட்டியாடா, அதுக்கு விட்டுருக்க வேண்டக்கூடாது. உதகத்தையில் மாப்பிள்ளை அடி கிரீஸ்லாம் பாரு, இங்கே தான் இருக்குது. கிரீஸ்லாம் இங்கே தான் இருக்குது. கிரீஸ் 1 கிலோ கிரீஸ் சாப்பிட்டுருக்கு. அவ்வளோதான். எங்கள் வயக்காடு ஒரு 10 நாளைக்கு ஓடும் ப்ரோ. இன்னொரு அதிகபட்சம் ஒரு 500 to 1000 கட்டுக்குள்ள ஓட்டலாம். அவ்வளோதான்.
பாரத்தை பேலரை பொறுத்தவரையிலும் எந்த பேலர் எப்படியோ தெரியல ப்ரோ. ஆனால் பாரத்தை பொறுத்தவரையிலும் கிரீஸ் எந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மிஷின் லைஃப். கிரீஸ் அடிக்கலாம் வேலைக்கு ஆகாது. எல்லாம் நாளைக்கு வாக்கெல்லாம் வச்சுட்டோம் ப்ரோ. இன்னும் ஃபைனலாக வந்து எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒயரிங் வீடியோ கரெக்டாக கடைசி எல்லாம் ஒயரிங் பண்ணும்போது ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. அது சரிதா, சென்ட்ரல் ஸ்டெப்லி ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாம் வச்சுக்கிட்டே வரோம் வரிசையாக ஒவ்வொன்றா கடைசியாக கிட்ட கொண்டாந்து சேர்த்து எல்லாம் ஒயரிங் பண்ணும்போது நான் வீடியோ போடுறேன். ஜாண்டியர் எடுக்கலான்னு ஒரு ஐடியா, எங்கே எடுத்தால் கடன் கட்ட முடியுமானும் பயமாகுது. இப்போ என் பைசன் பையும் கிட்ட நெருங்கிட்டு ப்ரோ. உழவு ஓட்டுறது நம்மகிட்ட வண்டி இல்லை, அது ஒரு பிரச்சனை. என்ன பண்ணுறதுனே தெரில, பார்ப்போம். அதான் ஆண்டவன் ஏதோ ஒரு வழி வகுக்காரியாக போயிடுவோம். நாலு கட்டை ஓட்டினவே பேலரு வேலை முடிஞ்சிருக்கு. ஏமா டைட் கட்டா இல்லை ஏறமாகுது. பேலரை பொறுத்தவரையிலும் வண்டி வாட்டர் வாஷ் மிஷினில் வாட்டர் சர்வீஸ் பண்ணால் கம்பல்சரி சுவிட்சில் கம்ப்ளைண்ட் வருது ப்ரோ. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஏன்னா நானே 2 சுவிட்சில் கம்ப்ளைண்ட்டு, அதை வந்து கழிச்சு க்ளீன் பண்ணி போட்டுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் வேணால் சுவிட்சி எப்படி க்ளீன் பண்ணுறது வந்து தனியாக செப்பரேட்டாக தரேன். அது நாங்கள் ஸ்பேர் இருக்கும், டக்குன்னு எடுத்து மாற்றிட்டோம். ஸ்பேர்லன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டான், அந்த தளவுக்கே போயிட்டான் மாப்பிள்ளை. நான் போகல மாப்பிள்ளைக்கு வேறு எல்லாம் வச்சுட்டீங்க மாமா, அந்த செட்டை ஒன்றும் வச்சு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். அந்த அளவு போக மாட்டோம்ல. அவோ கூட்டு போக இந்த ஓரத்தில் கிடக்கிறது தான் ப்ரோ பிரச்சனை. ஒவ்வொரு காட்டுக்காரர் வந்து அதை அப்படியே எடுக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. அது எப்படி எடுக்கிறது?
அதில் மாடல் ஜாண்டியர்னா மகேந்திராவுக்கு செட் ஆகிட்டோம். எல்லாமே கிட்டத்தட்ட வச்சுட்டோம் ப்ரோ. மகேந்திராவுக்கு எல்லாமே பேலர் ஃபுல் செட்டிங் கொண்டாந்தாச்சு. கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த ஒயரிங் வேலையை மட்டும் முடிச்சு விட்டா 2 நாளில் செட்டை வச்சு விட்டா மாப்பிள்ளைக்கு வேலை முடிஞ்சிடும். செட்டு நானும் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கே முடிக்கவே முடியலையே. இப்போ பாரு, நானும் கொஞ்சம் போய் உழவு ஓட்டணும். ஓட்டிட்டு தான் ரொட்டேட்டர் ஓட்ட போகணும். என்ன கத்திக்கிட்டே இருக்குது. இப்போ தான் க்ளோஸ் ஆகுது. அது ஏதோ ஒரு ஐட்டம் அந்த சென்டர் சுவிட்சை வந்து லாக் ஆனது அப்படியே லாக் ஆகியே பிடிச்சிக்குது ப்ரோ. அது அப்படியே கத்திக்கிட்டே இருக்குது. மற்றபடி வேலை செய்யுது. சரி ஓட மட்டும் லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டோம். என்ன மாப்பிள்ள அதுக்காட்டி எல்லாம் புதிய போச்சு வேலைலாம். இதெல்லாம் வைக்கல, எல்லாம் வச்சுட்டு ஒர்க்காக கட்டி புள்ளியாவா ஓட்ட மாட்டேன். வேலை புள்ளியாவா ஓட்ட மாட்டேன். வச்சிடலாமா? இது வர காட்டி இப்படியே தள்ளிக்கிட்டோம். ஐயா அந்த ஓரம் கிடக்கிறப்ப அரிசி அப்படியே உள்ள தள்ளிடுறா. யாரும் இடப்படாது. ஏதோ இது வரலாம் பெரிய பேருங்க எதுவுமே போகல. இன்னுமே போயிருமான்னு தெரியல. ஆனால் கிரீஸ் ஃபுல்லாக அடிக்கிறோம் ப்ரோ. டெய்லியும் 1 கிலோ கிரீஸ் 200 கிரீஸ் போய்கிட்டே இருக்குது உள்ள. அந்த கிரீஸ் போகிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே இல்லை. கிரீஸ் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ் இருக்கு. யார் ப்ரோ கழட்டி போட்டுறது? ஏதோ ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு ஒரு ஆயில் சர்வீஸ், ஒரு பேலரே சுத்தமாக சர்வீஸ் பண்ணுறோமா, அப்போ கழட்டினா கூட ஒரு நியாயம் உண்டு. சும்மா ஒரு சைட்டு ஓட்டமாக அதை பேரிங் போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு கழட்டிட்டு இருந்தோம்னு வச்சாங்க, மனசு தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு சீசன் டைம் பார்த்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு பேலர் மேலே வெறுப்பு தான் வரும். ஒரு ஐட்டம் வேலை செஞ்சு போட்டோம்னா 1 வருஷம் பேலர் கையே வைக்கக்கூடாது. டவுட் ஆகிற பேரிங் எல்லாத்தையும் பிடிக்க வச்சுட்டு மாற்றிக்கணும். ஓட மட்டும் லாபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு 500 1000 பார்த்தோம்னா திரும்பி நம்மளை சாவு அடிச்சுக்கிடும். ஆட்டோ வேறு வருது. காலையில் 10 மணி தான் ஆகுது. அதுங்காட்டியுமே வெயில் நல்லா போடுது. ஒரு 3 கட்டம் ஓட்ட மட்டும் எந்த தோசு போகிறதும் இல்லாத இருக்குது. ஆனால் நிறையா பேர் என்னங்கன்னாங்க பாரத் பல்லர் வெயிட்டாக இருக்குது ப்ரோ, கோமதி ஓட்டிட்டு எங்களால் ஓட்ட முடியல. கொஞ்சம் மேடு பள்ளம் தான் ப்ரோ பிரச்சனை, மித்தபடியில் எந்த பிரச்சனையும் இல்லை.
மற்றபடி கோமதிலாம் ரொம்ப வெயிட் கம்மி. எப்படி தான் செலவு பண்ணுவீங்க? பொழுதுனைக்கும் செலவாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுதான் கோமதியில் பிடிக்காத விஷயம். கோமதியில் வந்து புது பேலர் எடுத்து செயின் எத்தனாயிரம் கட்டு ஓடும் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இது வரல இந்த செயின் வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகலை. நாங்களே ஒரு 5000 கட்டு ஓட்டிட்டு செயினை மாற்றிடலாங்கிற கண்டிஷன் தான் இருக்கேன் நானே. ஏன்னா பொழுதுனைக்கு அக்கக்கூடாது. ஒன்ஸ் மாற்றி விட்டால் அது பாட்டில் வேலையை முடிச்சுக்கணும். சும்மா செயினை கழட்டி போட்டுட்டு அத்து போச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த வயலும் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை அடுத்த வயலுக்கு போகிறோம். நாம்ளும் போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். மாப்பிள்ளையோடையே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மாப்பிள்ளை ஓடட்டும். மாப்பிள்ளை வேறு செட்டு வச்சு கொடுக்கல. நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறீங்க, குறுன்னு இருக்குதுங்கம்மா அப்படிங்கிறோம். நாமளும் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்கே ஃப்ரீயாக இருந்தால் தானே செட்டு வச்சு கொடுக்கறதுக்கு. பார்க்கலாம். இன்னொரு 4-5 நாளில் செட்டு வைக்கிற ஒயரிங் வீடியோ எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுக்குறேன். என்னென்ன வீடியோ எதுக்கு எடுத்துருக்குறோம் எல்லாமே கமெண்டில் நீட்டாக சொல்கிறேன் ப்ரோ. மாப்பிள்ளை இப்போ இதில் ஏறுவோம். அந்த மேட்டில் இதில் ஏறுனா என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ ஹைட்டு மேட்டு. இந்த மேடு சரிதா? வயலுக்கும் மேட்டுக்கும் ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 அடி மேடு இருக்கும். இதில் எப்படி ஏறுறான்னு மட்டும் பாருங்கள். ஓகேண்ணா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிஷினை எடுத்த நண்பர்கள் எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த மிஷினை எடுத்தோம் ப்ரோ பரவாயில்ல அப்படிங்கிற நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் வந்து நிறைய பேர் நானும் வந்து இதை ஒரு மோட்டிவேட் பண்ணினேன். இல்லைன்னா ஏன் பண்ணிருக்க மாட்டேன். மிஷின் அந்தளவுக்கு ஒர்த் இருக்குது. ஒர்த் இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஒர்த் இருக்குது. எப்படி ஏறான்னு பார்ப்போம். கவுந்தபாடியில் இதோட மேடு அதிகமாக இருக்குமா? வரப்பு டேலர் இறக்கி விட்டு போய்க்க வேண்டியதான். ஓ ரோடு அவனே தார போட்டுச்சிருப்பானா? சரி மாப்பிள்ள, நானும் போயிட்டு ஓட்ட போகிறேன். நீங்கள் ஓட்டிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு போயிடுறியா? சரி பாரு. ஃபோன் பண்ணி யுவராஜி நம்பரில் நான் அனுப்புகிறேன். ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல்.